வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 5வது கூட்டத்தொடர் கடந்த 31ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. சரியாக 9:10 மணிக்கு நிதிநிலை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் வாசிக்க தொடங்கினார். அதில் 2024-25ஆம் ஆண்டிற்கு ரூபாய் 12,700 கோடிக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகின்றது. உள்நாட்டு நிதி வருவாயாக ரூபாய் 6,914 கோடியாகவும், மத்திய அரசின் கொடை ரூபாய் 3,268 கோடியும், நிதி பற்றாக்குறையை போக்க ரூபாய் 2,066 கோடி கடன் வாங்கவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை ரூபாய் 6,500 இருந்து ரூபாய் 8,000 உயர்த்தப்படும். மழைக்கால நிவாரணத் தொகை ரூபாய் 3,000 ரூபாய் 6,000 உயர்த்தி வழங்கப்படும். மேலும் புதுச்சேரியில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நீட் தேர்வு பயிற்சி மையம் அமைக்கப்படும். புதுச்சேரி பிராந்திய அளவில் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தலா ரூபாய் 20,000, ரூபாய் 15,000 மற்றும் ரூபாய் 10,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும், பாடப்பிரிவு வாரியாக 100க்கு 100 மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு ரூபாய் 5,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும், புதுச்சேரி அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து இளநிலை கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் என்றார். மேலும் காரைக்காலில் பழமையான அருங்காட்சியகம் அமைக்கப்படும். பாரதியார் மற்றும் பாரதிதாசன் அருங்காட்சியகம் மேம்படுத்தப்படும். ரூபாய் 5.91 கோடி செலவில் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவை வலுப்படுத்த உள்ளது. மத்திய அரசின் நிதி உதவியுடன் காவல், சிறை, நீதிமன்றம் மற்றும் தடயவியல் துறைகளினிடையே தகவல் பரிமாற்றம் மற்றும் விரைவாக மேற்கொள்ள ICJS 2.0 தரம் உயர்த்தப்படும் என்றும், நபார்டு வங்கி உதவியுடன் கடல் அரிப்பை தடுக்க பிள்ளைச்சாவடி முதல் கணபதி செட்டிக்குளம் வரை கடலோர பகுதியில் இடைக்கால தடுப்புகள் அமைக்கப்படும். சங்கரபரணி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்க ஒப்பந்த புள்ளி கோரப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் முதல்வரின் புதுமை பெண் என்னும் புதிய திட்டத்தின் மூலம் பணிபுரியும் பெண்கள் மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கு மின்சார இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு வாகன விலையில் 75% விழுக்காடு மானியம் அல்லது அதிகபட்சமாக 1 லட்சம் வரை வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். பட்ஜெட் உரையை முதலமைச்சர் முடித்த பின்னர் வரும் 5ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9:30 மணி வரை பேரவையை ஒத்திவைத்து அறிவித்தார் சபாநாயகர் செல்வம். மூலம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு மூலதன செலவினங்களுக்காக அதிக நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு 24-25ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. 2024-25ஆம் நிதியும் சேர்த்து மத்திய அரசின் நிதி உதவி நார்மல் சென்ட்ரல் லைசன்ஸ் திட்டங்களின் கீழ் வழங்கும் நிதி ரூபாய் 436.36 கோடியை கடன் பாரதின் நெகோசியேட்டர் மூலம் திரட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கிய செலவினங்களுக்காகவும் மற்றும் ரூபாய் 1,735ஆம் நிதியாண்டிற்கு அனைத்து துறைகளுக்குமான சிறப்பு நிதியமாக ரூபாய் 2,442.46 கோடியும், இளையோர் சிறப்பு நிதியத்திற்காக ரூபாய் 516.81 கோடியும் மற்றும் பசுமை சிறப்பு நிதியத்திற்காக ரூபாய் 521.83 கோடியும் உள்ளிட்ட முக்கிய செலவுகளுக்காக செலவிடப்படுகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர் நன்கு அறிவர். 2024-25ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடு ஓய்வூதியர்களுக்கும் ரூபாய் 1,090 கோடி கடன் மற்றும் வட்டி செலுத்துவதற்காகவும் ரூபாய் 2,503 கோடி மின்சாரம் வாங்குவதற்காகவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள், கூட்டுறவு நிறுவனங்களுக்கு மானிய தொகையாக ரூபாய் 1,082 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த 3 வருடம் 2024 வேலைவாய்ப்பு மற்றும் உணவு பாதுகாப்பிற்கு வழிவகுப்பதுடன் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்திற்கு முக்கிய பங்காற்றி அவர்கள் பொருளாதார மேம்பாட்டிற்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது. புதுச்சேரி சாரம் கொசப்பாளையம் பிள்ளையார் கோவில் தெரு பகுதியில் தொடர்ந்து இரவு நேரங்களில் வீட்டிற்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களில் பெட்ரோல் திருடு போவது வழக்கமாக இருந்த நிலையில் டியூக் வண்டியில் டிப்டாப்பாக வந்து பெட்ரோல் திருடி செல்லும் வாலிபர்கள் குறித்தான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. 2 வாலிபர்கள் இருசக்கர வாகனத்தில் வருவதும் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களில் இருந்து பிளாஸ்டிக் பாட்டில் மூலம் பெட்ரோல்களை பிடிப்பதும் அதில் பதிவாகியுள்ளது.
இந்நிலையில் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் இந்த சிசிடிவி காட்சிகளை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு இதுபோன்று அடிக்கடி பெட்ரோல் திருடும் சம்பவம் நடைபெறுகின்றது. இதனால் இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். மேலும் இதுகுறித்து புதுச்சேரி தன்வந்திரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரின் அடிப்படையிலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வளர்பிறை பிரதோஷ நாளில் நந்தி தேவரை வணங்குவது மிகவும் சிறப்பு. அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலில் பிரதோஷ பூஜை விமர்சையாக நடைபெற்றது. இந்த வளர்பிறை பிரதோஷ நாளில் நந்தி பகவான் மற்றும் மூலவர் வேதபுரீஸ்வரருக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம், திருநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காமாட்சியம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் மகிழா சங்கம் சார்பில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு அஸ்வ பூஜை மற்றும் அஸ்வத் நாராயண பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது.
இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மகிழா சங்க தலைவி முன்னிலையில் சத்யா ரமேஷ் பாபு, செயலாளர் இந்திராணி சந்திரசேகர், பொருளாளர் பாக்கியலட்சுமி ரமேஷ் குப்தா மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் உடன் இருந்தனர். இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.